வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் உள்ளி சம்மந்தி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. நல்ல ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி. இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்று கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த உள்ளி சம்மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன். அதில் நல்லா ஒரு 25 சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு பல், அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதிலேயே சேர்த்துருவோம். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி ஊற்றாமல் நல்லா இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்குங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேண்டாம். கொஞ்சம் லேசான கொரப்போட ஒன்றும் பாதியமாக இருந்தால் தான் நம்ம சட்னி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா புகை வர அளவுக்குலாம் சூடு பண்ணிடக்கூடாது. லைட்டாக சூடு வந்தால் போகிறோம். சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. தண்ணி எக்காரணத்தை கொண்டு இதில் நம்ம சேர்க்கக்கூடாது. இது போல் செய்யும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் தான் அந்த சம்மந்திக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா ஊற்றி ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட கேரளா ஸ்பெஷல் உள்ளி சம்மந்தி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்ல சூடான இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இந்த உள்ளி சம்மந்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறுதானிய இட்லிக்கு தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு உண்மையிலே ரொம்பவே சூப்பராக அருமையாக இருந்துச்சு. சிறுதானிய இட்லி ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.